எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இயேசுவை சொல்லுவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இயேசுவின் நற்செய்தி உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், நல்ல செய்திகளை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். இந்த உலகத்திலே எங்கு திரும்பினாலும் துர்ச்செய்திகள் நிறைந்திருக்கிறது. நற்செய்தியை கேள்விப்படுவது, நல்ல செய்தியை கேள்விப்படுவது அபூர்வமாயிருக்கிறது. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் வைத்திருக்கிறோம். இயேசுவின் நற்செய்தி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். ஆகவே இந்த நாள்ல இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடைபெறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகும். நிச்சயமாக இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நிச்சயம், விடுதலை நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. இயேசு அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம், உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம், உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் அற்புதம் அதிசயம் நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. பராக்கிரம சேனை மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது உங்க நாமமே. எளிமை பந்திய உண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தியை உண்டு ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எங்கள் கேடகம், உங்க நாமமே எங்க பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க
நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசு அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. நாமமே நிச்சயம், உங்க நாமமே எந்த கேடகம். உங்க நாமமே விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அதிசயம் நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் அற்புதம் நிச்சயம். இந்த நாள்ல கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசு உங்களுக்கு தூரமானவர் அல்ல. இயேசு உங்கள் சமீபத்தில் இருக்கிறார். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறோமோ அங்கே அவர்கள் நடுவிலே இயேசு இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இந்த நாளிலே எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு அற்புதம் தேவை, எனக்கு யார் உண்டு, இந்த உலகத்தில் என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் ஆறுதல் நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நிச்சயம். ஏனென்றால் இயேசுவின் நாமம் கேடகம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கேடகம் என்றால் என்ன? யுத்தத்திலே அந்த யுத்த வீரன் எதிரிகளுடைய எய்கிற எல்லாவித அக்னி ஆஸ்திரங்களுக்கும், எதிரிகள் எய்கின்ற சகல விதமான எதிர் தாக்குதல்களுக்கும் அவனை பாதுகாப்பதுதான் கேடகம். அந்த கேடகத்தை போல இயேசு உனக்கு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட வியாதி என்கிறதான அக்னி ஆஸ்திரங்கள், பலவீனங்கள், வலிகள் உங்கள் சரீரத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாள்ல கூட நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் சுகம் நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல நோய்கள் தீருது. உங்க நாமம் பாட பாட வல்லமை பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வது உங்க நாமமே. சத்துருவானவன் சிங்கத்தை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உங்கள் வாழ்க்கையிலே, பாம்பை போல ஓ விஷத்தை தீண்டி விடுவானோ, ஓ இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது இயேசு நாமமே. சொல்றீங்களா என்னோடு கூட சேர்ந்து? இயேசு நாமமே எங்க வெற்றி நிச்சயம். இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். அந்த நாள்ல கூட ஆண்டவர் உங்களிடத்திலே எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு ஒன்றை செய்வேன் என்று சொல்கிறவர் அல்ல. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசு வாழ்ந்த பொழுது அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். வியாதியோடு வந்தார்கள், பிசாசின் கட்டுகளோடு கூட வந்தார்கள், தேவைகளோடு கூட வந்தார்கள், பாவத்தோடு கூட வந்தார்கள். இயேசு அவர்களிடத்தில் கேட்ட ஒன்னே ஒண்ணு,
இதை செய்வதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று தான் கேட்டார். இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரா சகோதரியே, உன் வாழ்க்கையில தேவன் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று. இந்த சூழ்நிலையிலே இயேசு உனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கு இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன் என்ற பதிலை மட்டும் நீ சொல்லிவிட்டார். அந்த விசுவாசத்தை இயேசுவில் நீ வைத்து விட்டால் உனக்கு சுகம் நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம். அதற்குத்தான் இயேசு வந்தார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார், நல்லவர்களை மீட்பதற்கு அல்ல. இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்பதற்கு வந்தார். ஆகவே இந்த நாள்ல கூட என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய முடியும். இந்த நாளில் இந்த இயேசுவை நீ விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசித்தால் போதும், அற்புதம் நிச்சயம். உன் வாழ்க்கையில இயேசு பாவத்தை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாவபாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவாகிய என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நிம்மதியை, அந்த நித்திய ராஜ்யத்தை, சொர்க்கலோகத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்டு. ஆகவே உங்கள் வாழ்க்கையில இயேசுவை நம்புங்கள், அவருடைய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே இந்த பூமிக்கு வந்த தெய்வம். ஹalleluya. உன் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார், சந்தோஷம் தருகிறவராய் இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அது சம்பவிக்கிறது, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். பாவங்கள் போக்க இயேசு வந்தார். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் நீக்கவே மனிதனை மீட்க பரலோகம் திறந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அவர் உங்களிடத்திலே தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உங்க உள்ளத்துல அந்த கடுகளவு விசுவாசத்தை கேட்கிறார். ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கல, உங்களை தேடி வந்து விசுவாசத்தை கேட்கிறார். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். இயேசுவை உயர்த்தி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் இயேசு மறக்கிற தெய்வம் அல்ல. தாய் கூட சில நேரத்தில் மறக்கலாம். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இயேசு இப்போது செய்து கொண்டிருக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றுகிறார். இதுவரைக்கும் ஆமென் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ சூழ்நிலைகள், ஆனாலும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அவர் சொல்றார்ல, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பன் உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். அந்த நாளில் உறவுகள் மறந்தது, பெற்றோர்கள் மறந்தார்கள், பெற்ற பிள்ளைகளே மறந்தார்கள். நான் உயிராய் நேசித்த என்னுடைய நண்பன் மறந்து போனான். கவலைப்படாதீர்கள். யார் மறந்தாலும் இயேசு மறக்கிறவர் அல்ல. உங்களை கைவிடாத தெய்வம். இந்த நேரத்தில் அவர் உங்களை பார்த்து சொல்றார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். நிச்சயமாக கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, உந்தன் இயேசுவே. உரிமையாக இப்படி சொல்லுங்க, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. அருமையானவர்களே, வேதத்தில் நாம் இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இந்த வசனத்தை நீங்கள் அநேகர் கேட்டிருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையானவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த பொழுது பாவம் இல்லாதவர்களாகத்தான் படைத்தார். ஏனென்றால் அவர்களை தம்மை போலவே படைத்தார் என்று நீங்கள் பைபிளில் படிக்க முடியும். கடவுள் பாவமே இல்லாதவர். பாவம் இல்லாத அவர் மனிதனை பாவமே இல்லாதவனாகத்தான் படைத்தார். இப்பொழுது பாருங்கள், பாவம் இந்த உலகத்திற்குள்ளே வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அதான் சொல்லுது. நீ பாவம் செய்தால் உனக்கு மரணம். இந்த கட்டளையின்படி, இந்த சட்டத்தின்படி மனிதன் பாவம் செய்தான். பாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது பாவம் செய்தான். இதன் விளைவுதான் பாவத்தின் விளைவு சாபம், வியாதி, மரணம். இவைகள் எல்லாம் வந்து இந்த பூமிக்கு வந்தது, மனிதனுக்கு வந்தது. ஒரு காலத்திலே கடவுள் படைத்த பொழுது ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ மனிதர்கள் பாவம் செய்தார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம், பாவத்தின் விளைவாக சாபம், வியாதி, மரணம் எல்லாம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது, மனிதர்களுக்கு வந்தது. பாருங்க, அவர்களுக்கு மட்டுமல்ல, சந்ததி சந்ததியாக மனிதனை பிடித்தது. பாருங்க, அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் பிறந்த பிள்ளைகளும் அதே போல பாவம் செய்தவர்களாகவே இந்த பூமியிலே பிறந்தார்கள். ஆகவே தான் பைபிள்ல இன்னொரு வசனம் சொல்லுது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினாலே மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆம், அந்த ஒரே மனுஷன் ஆதாம் ஏவாள் செய்த அந்த ஒரே பாவம் அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் சந்ததியே தொடர்ச்சியாக பிடிக்கிறது. விஞ்ஞானிகள் சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார்கள். உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள், நாம் சிலரை வெள்ளைக்காரர்கள் சொல்லுகிறோம், சிலரை கருப்பர்கள் என்று சொல்லுகிறோம், சிலரை சீனர்கள் என்று சொல்லுகிறோம், சிலரை நம்மை அவர்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட தோற்றத்தை கொண்ட மனிதர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்து இந்த DNA டெஸ்ட் அவர்கள் எடுக்கிறார்கள். பாருங்க, அதில் இந்த டிஎன்ஏவிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த விஞ்ஞானத்தினுடைய, அந்த அறிவியல் கண்டுபிடிப்பினுடைய, அந்த விஞ்ஞானிகளுடைய அறிக்கை எப்படியாய் வருகிறது என்றால், அனைவரும் ஒரே தாயிடத்திலிருந்து பிறந்தவர்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும், இன்னைக்கு இருக்கிற 800 கோடி மக்களும், ஏன் இதற்காக மரித்து போன, ஏன் இனிமேல் பிறக்க போகிற எல்லோரும் ஒரே தாயிடத்திலிருந்து தான் வந்தவர்கள் என்று அவர்கள் இந்த விஞ்ஞான அறிக்கையை, இந்த நிறுவனத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே தான் பாருங்கள், எப்படி சொத்து தகப்பன் தாயிடத்திலே முன்னோர்கள் பரம்பரையாக இருக்கிற சொத்துகள் பிள்ளைகளுக்கு தான் அது கடந்து வரும். சில நேரத்தில் வியாதிகள் கூட பாருங்க, தகப்பன் தாயிடத்தில் இருக்கிற, அவர்கள் மூதாதையர்கள் இருக்கிற அந்த வியாதிகள் பரம்பரையாக தொடரும். இதே போலத்தான் அருமையானவர்களே, பாவமும் சந்ததி சந்ததியாக கடத்தப்படுகிறது. வியாதிகள், மரணம், யாரும் இதற்கு தப்புவதில்லை, எல்லோரும். இதற்கு சிறிய உதாரணம் சொல்லலாம். பாவம் செய்வதற்கு எந்த சிறு பிள்ளைகளுக்கு நம்ம தனியாக நம்ம கிளாஸ் எடுப்பதில்லை, சொல்லி தருவதில்லை. எப்படி திருடுவது, எப்படி பொய் சொல்லுவது என்று நம்ம யாரும் எந்த பிள்ளைகளுக்கும் இந்த தவறான பழக்க வழக்கங்களை, இந்த பாவங்களை சொல்லி தருவதில்லை. அவர்களாகவே பாருங்க, அந்தந்த காலகட்டம் வரும் பொழுது இவைகளை செய்கிறார்கள், இந்த பாவங்களை செய்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு தீர்வுக்கு நம்ம வரலாம்.
பாவம் என்பது நாம் செய்த பின்பு நமக்குள்ளே வந்தது அல்ல. இந்த பாவம் என்பது நாம் பாவிகளாகவே பிறந்திருக்கிறோம். ஆகவே தான் நாம் பாவிகளாக இருக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களோட நல்ல நல்ல செய்தி, நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் ஏதோ பாவம் செய்த பின்பு நீங்கள் பாவிகள் ஆக்கப்படவில்லை. நீங்கள் பாவத்திலே பிறந்தபடியினாலே, ஏன் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் நாமாகவே பாவம் செய்கிறோமே. நாம் பாவம் செய்த பின்பு பாவிகளாக மாறவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாவத்திலேயே பிறந்தபடியினால் தான் நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய சுபாவம் பாவமாக இருக்கிறது. இந்த பாவம் நமக்கு ஜென்ம ஜென்மமாய் கடத்தப்பட்டு பாருங்க, இந்த பாவத்தை நம்ம செய்வதனாலே இப்பொழுது தேவனுடைய மாறாத சட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் இந்த சட்டத்தின்படி கடவுள் எல்லா மனிதர்களையும் மரணத்திற்கும் நரகத்திற்கும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்துட்டார். ஏன்னா எல்லா மனிதர்களும் மரிக்கிறோம். அது மாறாத சட்டம். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது, பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டது. ஆகவே இந்த மாறாத சட்டம் பாருங்க, இப்பொழுது நம்மை மரணத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு வந்து விட்டது. ஆகவே தான் எல்லா மனிதர்களும் மரிக்கிறார்கள். மரிக்கிற பாவியான எந்த மனுஷனும் நரகத்தில் தான் செல்ல வேண்டும். அப்பொழுது இதற்கு தப்பிப்பதற்கு எந்த வழியுமே இல்லையா? இந்த மரணத்திற்கு இருக்கிற இந்த நரகத்துக்கு தப்பிப்பதற்கு என்னதான் வழி உண்டு? யார்தான் என்னை காப்பாற்றுவார்? சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை, இதை மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மரண விளிம்பில் வரைக்கும் சென்று அவர்கள் மீண்டும் வாழ்வுக்குள்ளாய் வந்தவர்கள், உயிர் பிழைத்து வந்தவர்கள். பாருங்க, உதாரணமாக கூட கடந்த நாட்களிலே உண்டான அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் உடைய அந்த ஃளைட் கிராஷ்ல ஒரு மனிதர் பிழைத்துக் கொண்டார். மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் சென்று விட்டு அவர் தப்பித்து விட்டார். பாருங்க, இதே போலத்தான் அநேகர் பாருங்க மரணத்திலே மரித்தே போய்விட்டார்கள். பாருங்க, மருத்துவர்கள் அவர்களை பரிசோதித்து இவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படி மரித்து விட்ட அந்த மனிதர்கள் திருப்பி உயிர் பிழைத்து, இப்படிப்பட்ட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டதான இந்த மனிதர்களிடத்திலே ஒரு ஆய்வை செய்தார்கள். உலகளாவிய ஆய்வு. பாருங்க, இந்த ஆய்வு அறிக்கையை அவர்கள் வெளியிடுகிறார்கள். நீங்கள் மரித்த உடனே என்ன சம்பவித்தது அப்படின்னு ஒரு சிலர் கேட்ட பொழுது சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒளி நிறைந்த ஒரு இடத்தை பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இருள் சூழ்ந்த இடம், அந்த இடத்தை நாங்கள் விரும்புவதில்லை. நாங்கள் உயிர் வாழும் பொழுது எப்படி உணர்கிறோமோ அதே போலத்தான் மரித்த பின்பும் ஒரு வாழ்க்கை இருப்பதை உணர்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, சிலர் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதை உணர்கிறோம் என்கிறார்கள். சிலரோ எங்களுக்கு ஒரு வேதனை உள்ள ஒரு காரியம் சம்பவிப்பதை உணர்ந்து நாங்கள் வாழும் பொழுது எப்படி உணர்ந்தோமோ அதே போலத்தான் மரித்த பின்பும் உணர்கிறோம் என்கிறார். இதைத்தான் வேதத்திலே, பைபிள்ல நீங்க அநேக இடத்துல படிக்க முடியும். மரித்த பின்பு மரித்த பரிசுத்தவான்கள் பாருங்க, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே சென்று விடுவார்கள். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் நரக ஆக்கினைக்குள்ளாய் சென்று விடுவார்கள். இந்த ஆய்வறிக்கை அதைத்தான் சொல்லுகிறது. அப்படியான நமக்கு ஒன்று தெளிவாக புரிந்து கொள்கிறது. இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக மரித்த பின்பு நிதர்சனமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை விஞ்ஞானமும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படியானால் மரித்த பின்பு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு அந்த நித்திய ராஜ்யத்திற்கு எப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்திலே, அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் சேர்க்கப்பட முடியுமா என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் இப்படி சொல்லப்படுகிறது,
பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவன். ஒரு நல்ல செய்தி தான் உங்களுக்கு. இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நான் மரித்த பின்பு எங்கே செல்லுவேன், என் பாவத்தை எங்கே கொண்டு போய் தீர்ப்பேன் என்று கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரா சகோதரியே, உன் காதுகளிலே ஒரு நல்ல செய்தி விழுந்து கொண்டிருக்கிறது. உன் பாவம் மன்னிக்கப்பட முடியும். உன் வாழ்க்கையிலே நீ நரகம் செல்லாமல் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்திலே, முடிவில்லாத பரலோக ராஜ்யம் நித்தியமாக உங்க வாழ்க்கையிலே அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான். தேவன் கிருபையாக, கடவுள் கிருபையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், இயேசுவே என்னுடைய பாவத்தை நீர் மன்னியும், ஏன்னா நீங்க தான் என் பாவத்தை கழுவும்படியான இரத்தத்தை சிந்தினீர். பாருங்க, பாவத்தை கழுவ வேண்டும். அதற்கு தான் இன்றைக்கு அநேகர் தங்கள் பாவங்களை கழுவுவதற்கு புனித நதிகளை தேடி அந்த புனித நதியின் மூலமாக தங்கள் பாவங்கள் கழுவப்படும் நினைக்கிறார்கள். சிலர் பலி கொடுத்து இரத்தம் சிந்தப்பட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும் நினைக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாவம், நம்முடைய பாவம் கழுவப்படுவதற்கு பரிசுத்த இரத்தம் தேவை. புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் பாருங்க. உங்க வீட்டிலே இருக்கிற அழுக்கு பாத்திரங்கள், அழுக்கு துணிகள், அழுக்கு தண்ணீரினாலே கழுவப்பட்டால் அந்த அழுக்கு பாத்திரங்கள், அழுக்கு துணிகள் ஒருபோதும் தூய்மை அடையாது. அதை சுத்தமான தண்ணீரில் கழுவும் பொழுது மட்டும்தானே உங்கள் அழுக்கு பாத்திரங்கள், அழுக்கு துணிகள் சுத்தமாக மாறுகிறது. அப்படியானா யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் செய்கிற எந்த காரியங்களும் நம்முடைய பாவங்களை கழுவ முடியாது. புனித தண்ணீர் நம்முடைய பாவத்தை கழுவ முடியாது. ஏதோ ஒரு மிருகத்தை பலி செய்த இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவ முடியாது. ஏதோ தான தர்மம் செய்து, ஏதோ நல்ல காரியங்கள் செய்து, காணிக்கைகளை கொடுத்து நம்முடைய உடல்களை வருத்தி நம்முடைய பாவங்களை கழுவ முடியாது. நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு சுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஏனென்றால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் சுத்தமுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோமே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் சொல்லுகிறான், குற்றமற்ற இரத்தம். இயேசுவை நியாயம் தீர்த்த நியாயாதிபதியாக பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை. குற்றம் சுமத்தினதான அந்த குற்றம் சுமத்தின மக்கள் அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்கு பொய்யான சாட்சிகளை தேடிக் கொண்டிருந்தார்கள். இயேசு மரித்த பொழுது அவரை சிலுவையில் அறைந்ததான அந்த போர் சேவகர்கள், 100க்கு அதிபதி நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து இவர் தேவனுடைய குமாரன், இவர் குற்றமற்றவர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட குற்றமற்ற இரத்தம் இயேசுவின் இரத்தம். இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்கள் பாவங்களை இயேசுவின் இரத்தம் சுத்திகரிக்க கழுவ முடியும். ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய இரக்கம் கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த இரக்கம் கிருபை என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆகவே இந்த நாள்ல கூட கண்களை மூடி இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காய் ஜெபித்து நாங்கள் இந்த இயேசுவை சொல்லுவோம் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியை முடிக்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை உம்முடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம், முழுவதுமாய் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் பாவம் செய்த எந்த நபரும் மனிதனும் நரகம்தான் செல்ல வேண்டும், அது உம்முடைய வார்த்தை. ஆனால் அதே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை, இரக்கம், வரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டு.
அந்த நேரத்திலும் கூட இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை கழுவ முடியும் என்ற சத்தத்தை கேட்டேன். இயேசுவே என் பாவத்தை கழுவும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது அவருடைய பாவங்கள் கழுவப்படுவதாக, பாவம் மன்னிப்பின் நிச்சயம் வருவதாக. அது மட்டுமல்ல, அந்த நித்திய ஜீவனிலே ஆண்டவரே ஒரு நாளிலே நீர் வரப்போகிறீர், இல்லாவிட்டால் நாங்கள் மரிக்க போகிறோம். அப்பொழுது இயேசுவை சந்திக்க இதோ நித்திய ஜீவன் இவர்களுக்கு கொடுக்கப்பட இவர்கள் இயேசுவை இப்பொழுது விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் தானே ஜீவ புஸ்தகத்திலே, பரலோக புஸ்தகத்திலே இவர்கள் பெயரை எழுதிடுவீராக. இவர்கள் பாவங்களை எல்லாம் அந்த பரலோக ஜீவ புஸ்தகத்திலிருந்து துடைத்திடுவீராக, நீக்கிடுவீராக. இப்பொழுது உம்மை விசுவாசிக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவர்கள் பாவங்களால் சுத்திகரித்து இவர்களை பரலோக ராஜ்யத்திலே நித்தியமாய் சேர்த்துக் கொள்ளட்டும். கடவுள் அப்படி நீர்வழி ஆசீர்வதிப்பீராக. பாவத்தின் சம்பளம் இனிமேல் மரணம் அல்ல, இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே இந்த அருமையான மக்களை தந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே, இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மீண்டும் சந்திப்போம்.